தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோவில் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்குனர் மோஹித் ராம்சந்தானி இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் ஹாரி லோபஸ் மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உலக பணக்காரர்கள் வாழ்கிற நாடு, புதிய கண்டுபிடிப்புகளின் தாயகம், வசதியான வாழ்க்கை, பாதுகாப்பான நாடு, இப்படி அமெரிக்காவின் மீது இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த இமேஜை உடைச்சி அங்கேயும் லஞ்சம் இருக்குது, குழந்தை தொழிலாளர் கொடுமை இருக்குது, குழந்தை கடத்தல் இருக்குது அப்படின்னு அழுத்தமாக சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். அமெரிக்காவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அகதிகளாக வாழக்கூடிய கூட்டத்தில் இருக்கிற சிறுவன் தான் இந்த ஹாரி லோபஸ். இவனுக்கு ஒரு மிகப்பெரிய கால்பந்தாட்டு வீரர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு அமெரிக்க நகரத்துக்கு வரான். ஆனால் அங்கே ஆடை தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலையில் கொத்தடிமையாக வேலை பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே பல குழந்தைகள் கொத்தடிமையாக வேலை பார்க்குறாங்க. அங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிற ஹாரி லோபஸினுடைய வலிமிகுந்த வாழ்க்கையை அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுற அந்த காட்சியையும் ரொம்ப யதார்த்தமாக சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். இந்த படத்தை பற்றி அலசணும் அப்படின்னா, முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய சிறுவன் ஹாரி லோபஸ் வசனமே பேசாமல் கண் மொழிகளின் மூலமாக பார்வையாலே பல உணர்வுகளை வெளிப்படுத்துகிறான். அது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. அதே போல் ஒரு காகிதத்தை பார்க்கும்போது ஃபுட்பால் மீது தனக்கு எவ்வளோ அதீத ஆசை இருக்குது அப்படின்னு வெளிப்படுத்துகிற அந்த காட்சி எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அதே போல் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுற காட்சிகள் எல்லாமே ஒட்டுமொத்த திரையரங்கையே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக எடுத்திருக்காங்க. அமெரிக்கா அப்படின்னாலே ஆடம்பரம், அழகு, அது மட்டும் இல்லைங்க, அங்கேயும் லஞ்சம் இருக்குது, குற்றச்செயல்கள் இருக்குது அப்படிங்கிறத இயக்குனர் ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய திரைக்கதை காட்சி அமைப்பின் மூலமாக ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்காரு. அது மொழி தெரியாதவங்களை கூட ரொம்ப அழகாக ரசிக்க வச்சிருக்கு. குறிப்பாக இந்த படத்தின் மூலமாக அமெரிக்காவினுடைய கருப்பு பக்கத்தை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு தயாரிப்பாளர் ரூபஸ் பார்க்கர். இவர் இந்த திரைப்படத்தை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் எடுத்திருக்காரு. மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5. அடுத்த விமர்சனத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.